எல்லாருக்கும் வணக்கம். மாத்தி யோசி ப்ரோக்ராம்ல இன்னும் கார்டனிங் பத்தி உங்க கூட நான் இன்னைக்கு பேச ஒரு பிளான்ட்டை நம்ம எப்படி பிக் பண்ணணும், என்ன விதைகள் போட்டா நல்லா நமக்கு சக்சஸ் கிடைக்கும்? இது ஒரு டிஃபிகல்ட்டான கொஸ்டின். பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் climate நீங்க யோசிக்கணும். பொதுவா பெங்களூர் மாதிரி ஒரு ஊர்ல சன் அந்த அளவுக்கு இருக்காது இல்லையா? ஸோ நம்ம முக்காவாசி விதைகள் ரொம்ப அழகா வளரும். பட் சென்னை மாதிரி இவ்வளோ ஹாட் கிளைமேட்ல நீங்க வளர்க்கும் பொழுது நீங்க கண்டிப்பா ஷேட் இருக்கா அப்படின்னு யோசிக்கணும். உங்க மொட்டை மாடியிலயோ கார்டன்லயோ உங்களால அந்த பச்சை கலர் நெட் நீங்க நிறைய பேரோட கார்டன்ல பார்த்திருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி கார்டன் உங்களால போட முடியுமா அப்படின்னு நீங்க யோசிக்கணும். பிகாஸ் கண்டிப்பா இட் இஸ் குவைட் எக்ஸ்பென்சிவ். இப்போ எங்க வீட்ல என்னோட சென்னை மொட்டை மாடியில இதுவரைக்கும் நான் அந்த கிரீன் நெட் போடல. ஓரளவுக்கு நல்லா சக்சஸா தான் போயிட்டு இருக்கு என்னோட கார்டன். பட் அந்த கிரீன் நெட் இருந்தா கண்டிப்பா நான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளான்ட்ஸ் போடலாம், ட்ரை பண்ணலாம். இந்த வெயில்ல சென்னையில இருக்கக்கூடிய இந்த வெயில்ல ஈஸியா என்ன வளரும்? இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்சஸ்ல சென்னையில தக்காளி, வெண்டைக்காய், கத்திரிக்காய், பச்சை மிளகா இதெல்லாம் ரொம்ப ஈஸியா வளரும். அதுவும் சம்மர் மந்த்ஸ்ல. கீரைகள் கூட ரொம்ப அருமையா வருது என்னோட கார்டன்ல. என்ன வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா வின்டர் வெஜிடபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்குவாஷ், அதாவது இந்த பூசணிக்காய், பாவக்காய், பரங்கிக்காய், அந்த வாட்டர் வெஜிடபிள்ஸ்ன்றோம் இல்லையா? அந்த வாட்டர் வெஜிடபிள்ஸ் சம்மர் மந்த்ஸ்ல எனக்கு வளர்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அதே மாதிரி ப்ராக்கலி, பெங்களூர்ல அவ்வளோ அருமையா பச்சை பசேல்னு ப்ராக்கலி அந்த வெதர்ல எனக்கு வந்தது. பட் இங்க ப்ராக்கலி விதைகள் ஸ்ப்ரவுட்டே ஆக மாட்டேங்குது பிகாஸ் ஆஃப் த ஹீட். ஸோ நீங்க விதைகள் சூஸ் பண்ணும்போது ஒன் உங்களோட கிளைமேட் பத்தி யோசிங்க. செகண்ட் சீசன் யோசிங்க. இப்போ வின்டர் வெஜிடபிள்ஸ்னு சிலது இருக்கு, சம்மர் வெஜிடபிள்ஸ்னு சிலது இருக்கு. ஸோ சம்மர் டைம்ல நீங்க வின்டர் வெஜிடபிள்ஸ் போட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த வெஜிடபிள் அந்த அளவுக்கு வராது. அதாவது பூ வரும் உங்களுக்கு. இப்போ காலிஃப்ளவர் பூ வர ஆரம்பிக்கும். ஆனா அது சேர்ந்து ஒரு அழகான காலிஃப்ளவரா வரத்துக்குள்ள சின்ன 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 பூவா மாறிடும். போல்ட்டிங்னு அது சொல்லுவோம் நம்ம. ஸோ கண்டிப்பா நீங்க என்ன செடி வளர்க்கலாம், அதுவும் வெஜிடபிள்ஸை பொறுத்த வரைக்கும் கிளைமேட் அண்ட் செகண்ட் என்ன சீசன் நடந்துட்டு இருக்கு, இது ரெண்டுமே யோசிச்சு விதைகள் நீங்க வாங்கி போட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா சக்சஸ் தான். பட் கீரையோட வெரைட்டிஸ் நீங்க ஃபுல் இயர் க்ரோ பண்ணலாம், வெயில்லையும் க்ரோ பண்ணலாம், ஷேடட் ஏரியாலையும் க்ரோ பண்ணலாம். அண்ட் கிரீன்ஸுங்கிறது நம்ம உடம்புக்கு பெஸ்ட். ஸோ ஈஸியா கார்டனிங் பண்ணோம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த கிரீன்ஸோட நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு உரம் போட்டாலும் எவ்வளவு ஒரு ஹை குவாலிட்டி சாயில் வாங்கினாலும் தண்ணி ரொம்ப 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 முக்கியம் ஒரு பிளான்ட்டுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஹோஸ் பைப்ல நிறைய பேர் கார்டன் வாட்டர் பண்ணுவாங்க. லானுக்கு அது ஓகே. பட் நீங்க வளர்க்குற அந்த வெஜிடபிள் சீட்ஸுக்கு கண்டிப்பா வாட்டரிங் கேன் தான் பெட்டரா இருக்கும். ஸோ நான் 5 லிட்டர் வாட்டரிங் கேன் யூஸ் பண்றேன். காலையில ஆஸ் ஏர்லி அஸ் பாசிபிள் நம்ம தண்ணி கொடுக்கணும். அண்ட் அதே மாதிரி ஈவினிங் ஒரு 4:35க்கு நான் போய் எல்லா பிளான்ட்ஸுக்கும் வாட்டர் பண்ணுவேன். பட் நம்ம இதையும் கவனிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நைட்டு ஃபுல்லா மழை பெஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா காலையில நம்ம இன்னும் வாட்டர் பண்ணா அந்த வேர்கள் இருக்கு இல்லையா, ரூட்ஸ் எல்லாமே அழுகி போறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ஸோ நம்ம தண்ணி ஊற்றும் போது அப்படியே அது தண்ணி தேங்கி நிற்க கூடாது. ஸோ அந்த க்ரோ பேக்கோட அடியிலேருந்து கொஞ்சம் வாட்டர் வர ஆரம்பிச்சோடனே நம்ம வாட்டரிங் ஸ்டாப் பண்ணிடணும். இல்லை நீங்க விரலை அந்த மண்ணுக்குள்ள கொஞ்சம் தொட்டு பாருங்க, உங்களுக்கு அது ஃபுல்லா வெட்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வாட்டர் பண்ண தேவையில்லை. பட் சென்னை மாதிரி இருக்கிற இந்த வெயில் கிளைமேட்டுக்கு கண்டிப்பா ட்வைஸ் அ டே நீங்க வாட்டர் பண்ணணும். அண்ட் வாட்டர் வெஜிடபிள்ஸ் இப்போ நீங்க வெள்ளரிக்காய், பூசணிக்காய் இதெல்லாம் நீங்க வளர்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வாட்டர் நீங்க கொடுத்தே ஆகணும். பிகாஸ் சீக்கிரமா அந்த வெஜிடபிள்ஸ் அந்த வாட்டரை இழுத்துக்கும். இந்த மாத்தி யோசி ப்ரோக்ராம் மூலமா என்னோட கார்டனிங் எக்ஸ்பீரியன்சஸ் உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஐ ஹோப் உங்கள நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகி சின்ன கார்டன் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அது ஒரு நம்பிக்கை. இன்னும் பல இம்பார்ட்டன்ட் கார்டனிங் டாபிக்ஸ் உங்க கூட நான் நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவேன். ஸோ நாளைக்கு சந்திப்போம்.